ஹலோ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோடைய மினி டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இன்ஸ்டாவில் சுற்றிட்டு இருந்துச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோ. நான் உங்கள் மெகுல். வெல்கம் டு மிஸ்டர் மார்வெல். டாக்டர் டூமோட பிளான் இந்த எண்ட் ஆஃப் எவ்ரிதிங்கில் போய் தனக்குன்னு ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணுறது தான். அப்போ தான் எர்த் 616 தான் சாக்கெட் டைம்லேன்னு அவருக்கு தெரிய வருது. அதில் 2 ஆங்கர் பீயிங்ஸ் இருந்ததாகவும் அதில் ஒரு ஆங்கர் பீயிங் ஆன டோனி ஸ்டார்க் இறந்ததாகவும் தெரிய வருது. இன்னொரு ஆங்கர் பீயிங் யாருன்னா நம்ம பீட்டர் பார்க்கர். அதனால் பீட்டரை முடிக்க டூம் பாட்ஸையும் ஜென்ரலையும் அந்த எர்த் 616க்கு டாக்டர் டூம் அனுப்புகிறார். இன் பேரலல் டாக்டர் டூம் மோனிகா ரேம்பு மாட்டிகிட்டு இருக்கிற டைம்லைனுக்கு போய் அந்த யூனிவர்ஸ் ஆங்கர் பீயிங் ஆன ப்ரொஃபஸர் எக்ஸை முடிச்சுக்கிட்ட பிளான் பண்ணுறாரு. அதுலேயும் சென்டினல்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்பேன்ஷனையே சுக்கு நூறாக்குறாரு. மீன்வெல் எர்த் 616ல் அவெஞ்சர்ஸ் கூட சண்டை போட்டு இருக்கிறப்ப சென்ட்ரியை பார்த்த டாக்டர் டூம் அவர் கிரியேட் பண்ணுற போகிற வேர்ல்டுக்கு இவனை லிவிங் எனர்ஜியை யூஸ் பண்ணலான்னு பிளான் போடுறாரு. அதே மாதிரி எர்த் 616 வாண்டா தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான வேணுன்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்ட டாக்டர் டூம் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸோடைய பவரை யூஸ் பண்ணி மறுபடியும் வாண்டாவுக்கு உயிர் தராரு. அண்ட் அட் லாஸ்ட் டைம் லைனை ப்ரொடெக்ட் பண்ணுற லோக்கி கிட்ட போய் அவரை முடிக்க பிளான் பண்ணுறாரு. இதில் நிறைய டவுட்ஸ் எனக்கே இருந்தது. பிகாஸ் அது எப்படி ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸால் செத்தவங்களுக்கு உயிர் கொடுக்க முடியும்னு கொஞ்சம் நெட்டை செக் பண்ணி பார்த்தேன். நவ் ஐ ஹாவ் அ ஸ்பாயிலர் ஆஃப் ஃபேண்டாஸ்டிக் 4 ஃபார் யூ. அதாவது ஃபேண்டாஸ்டிக் 4 படம் எண்டில் சூ ஸ்டார்ம் செத்துருவாங்களாம். அங்கே ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் அவங்களுக்கு உயிர் கொடுப்பாங்களாம். அதுவும் ஒரு டச்லேயே கொடுப்பாராம். இதுதான் கதைன்னு எப்படி நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும்னா ஃபேண்டாஸ்டிக் 4 படத்தில் நான் சொன்ன இந்த ஸ்பாயிலர் வந்தால் தேர் இஸ் அ சான்ஸ். ஏன் கன்ஃபார்மே பண்ணலாமேன்னு நீங்கள் நினச்சா இதே மாதிரி தான் இன்ஃபினிட்டி வார் டைமில் ஃபேக் ஸ்கிரிப்ட் ஃபேக் ஃபோட்டோன்னு வேணும்னே மார்வல் சைட்லேருந்து வந்துச்சு. அதுவும் அயன்மேனுக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோடைய கேப் போட்டெல்லாம் லீக் பண்ணானுங்க. அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். சேர்ஸ் அவெஞ்சர்ஸ்.